أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு நாங்கள் எல்லோரும் ரமலானினுடைய இறுதி இரவுகளை உயிர்ப்பித்துக் கொண்டிருக்கிற சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்களுக்கும் நசீபாக்கி இருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். அந்த வகையிலே இன்றைய நாளும் எங்களுடைய இரவு வணக்கத்துக்காக வருகை தந்திருக்கக்கூடிய அனைவர் மீதும் வல்ல அல்லாஹ் அருள் பாலிக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு நம் அனைவருக்கும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று நாங்கள் ஒரு முக்கியமான தலைப்பிலே உங்களை சந்திக்கின்றோம், கலந்துரையாட இருக்கிறோம். நாம் எல்லோரும் கட்டாயம் கலந்துரையாட வேண்டிய, ஞாபகப்படுத்த வேண்டிய ஒரு தலைப்பு. ஆனால் பல சந்தர்ப்பங்களில் மறந்து பொதுபோக்காக நாம் இருக்கிற தலைப்பு. அப்படிப்பட்ட ஒரு தலைப்பு தான் இன்று நாங்கள் பார்க்க இருக்கிற தலைப்பு. திக்ருல் மௌத், மரண சிந்தனை. மரண சிந்தனையோடு வாழ்வது ஒரு மூமினுக்கு அவசியமான ஒரு விடயம் என்ற அடிப்படையிலே இன்றைய தினம் மரண சிந்தனையை ஏற்படுத்தக்கூடிய சில போதனைகளை குர்ஆனுடைய சுன்னாவினுடைய கண்ணோட்டத்திலே நாங்கள் நோக்குவோம் இன்ஷா அல்லாஹ். அன்புக்குரியவர்களே, நாம் எல்லோரும் இந்த உலகத்திலே பிறக்கின்ற போதே எங்கள் எல்லோருக்கும் மிக உறுதியான ஒரு விடயம் இருக்கும் என்றால் அது எங்களுடைய மௌத்து தான். நாங்கள் பிறக்கின்ற போதே எங்களுக்கு ஊர்ஜிதமான ஒரு விஷயம் இருக்குமா இருந்தால் அது எங்களுடைய மௌத். அதனால்தான் நாம் மௌத்தாகுவோம் என்பதுதான் மிக அடிப்படையான. இஸ்லாமிய அறிஞர்கள் சிலர் சொல்வார்கள், குழந்தை பிறந்ததும் அதனுடைய காதிலே அதான் சொல்லுகின்ற ஒரு வழக்கம் இருக்கிறது. அது கட்டாயமானது கிடையாது. இருந்தாலும் அப்படி சொல்லுகின்ற ஒரு வழக்கம் இருக்கிறது. குழந்தை முதலாவதாக அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை கேட்க வேண்டும் என்பதற்காக குழந்தை பிறந்ததும் அதனுடைய காதிலே பாங்கு சொல்வார்கள். ஒரு வழக்கம் இருக்கிறது. அதற்கு இஸ்லாமிய அறிஞர்கள் சிலர் சொன்ன ஒரு விளக்கம் தான், அவ்வாறு சொல்வது எதற்காக என்று சொன்னால், ஜனாசா தொழுகைக்கு அதான் இகாமத்து கிடையாது. நாங்கள் மரணித்தால் எங்களுடைய ஜனாசா தொழுகைக்கு யாரும் அதான் சொல்லி இகாமத் சொல்லி ஜனாசா தொழுகை நடத்துவது கிடையாது. எனவேதான் பிறக்கின்ற போதே அந்த ஜனாசா தொழுகைக்காக மிக உறுதியான ஒன்றுக்காக சொல்லப்படுகின்ற ஒரு அதான் தான் அந்த அதான் என்கின்ற விளக்கத்தை சிலர் அறிஞர்கள் பேசியிருப்பதையும் நான் அந்த அளவுக்கு மரணம் நிச்சயமானது என்பதில் எந்தவித கருத்து வேறுபாடும் கிடையாது. காலையில் எழுந்தால் அதிகம் நாங்கள் பார்க்கின்ற ஒரு செய்தியாக மரண செய்திகள் மாறி இருக்கின்றன. நேற்றும் கூட எமது பிரதேசத்தைச் சேர்ந்த ஒரு இளவயது சகோதரர் மரணித்த செய்தியோடுதான் நேற்றைய தினம் முடிந்திருந்தது. ஒவ்வொரு நாளும் மரண செய்திகளை நாம் அடிக்கடி கேள்விப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மின் இக்திராபி ஸாஅ ஐ யظஹர மௌத்துல் ஃபுஜா. அதிகமாக திடீர் மரணங்கள் அதிகரிப்பது மறுமை நாளின் அடையாளங்களில் ஒன்று என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னெச்சரிக்கை செய்த ஒரு விடயம். நாங்கள் அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் தான் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சிந்திக்க தோன்றுகின்றது. அடிக்கடி மரணங்கள், திடீர் மரணங்கள், இளவயது மரணங்கள் அதிகரிப்பது மறுமையின் அடையாளங்களில் ஒன்று என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்.
எனவேதான் நாங்கள் எல்லோரும் இப்பொழுது மரணத்தை எதிர்பார்த்து வாழ வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். அடுத்த மரண செய்தி என்னுடைய மரண செய்தியா இருக்கலாம் என்ற விழிப்புணர்வோடு இருக்க வேண்டிய தேவையில் இருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, மரணத்துக்கு நாங்கள் தயாரான நிலையில் வாழ்வது மிகப்பெரிய அருட்கொடை என்பதை மறந்துவிடக்கூடாது. எனவே எங்களுடைய வாழ்க்கையை நாம் ஒழுங்குபடுத்திக் கொள்ள வேண்டும். அஹ்மதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சம்பவம், இதை ஹதீஸ்களை அறிஞர்கள் சஹீஹ் என்று சொல்கிறார்கள். இந்த சம்பவம் வித்தியாசமான ஒரு சம்பவம். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்விலே நடந்த ஒரு சம்பவம். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பொதுவாக மிகவும் ரோஷ உணர்வு கொண்டவர்கள். வணக்க வழிபாடுகளில் மிகவும் சிரத்தையோடு ஆர்வத்தோடு ஈடுபடுகின்ற ஒருவர். யாரும் தன்னுடைய வணக்க வழிபாடுகளில் தொந்தரவு செய்துவிடக் கூடாது என்பதில் மிக கவனமாக இருக்கின்ற ஒருவர். இதனால்தான் அல்லாஹ் தஆலா தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய இபாதத்துக்களை பற்றி புகழ்ந்து குர்ஆனிலே பேசியிருப்பார். இப்போது தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொழுகையிலே, திக்ரிலே, பல இபாதத்துக்களை மூழ்கி கொண்டிருப்பார். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் வீட்டை விட்டு வெளியேறுகின்ற சந்தர்ப்பங்களில் தன்னுடைய வீடுகளை மிக பாதுகாப்பாக பூட்டிவிட்டு வெளியேறி செல்வார். அதுவும் அவர்களுடைய ஒரு ரோஷ உணர்வினுடைய வெளிப்பாடுதான். அவ்வாறு ஒரு நாள் தன்னுடைய வீட்டை மிக பத்திரமாக மூடிவிட்டு வெளியே சென்று விட்டு மீண்டும் திரும்பி வருகின்ற போது திடீரென ஒரு மனிதர் உருவத்திலே ஒருவர் வீட்டுக்குள் நிற்பதை அவதானிக்கின்றார். அப்போது தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்கின்றார்கள், பூட்டப்பட்ட என்னுடைய வீட்டுக்குள் மத்தியிலே வந்து நிற்கின்ற நீங்கள் யார்? எப்படி நீங்கள் இங்கே நுழைந்தீர்கள் என்று மிக ஆவேசத்தோடு கேட்கின்றார்கள். அதற்கு பதில் அளிக்கப்படுகின்றது, நான் முழு மன்னர்களை கண்டு கூட நான் பயப்பட மாட்டேன். அரண்மனைகள், கோட்டைகளுக்கும் என்னை தடுத்து விட முடியாது. அதே போன்று லஞ்சம் கொடுத்து எனது பணியை யாராலும் நிறுத்திவிட முடியாது. அவன் தான் நான் என்று ஒரு பதிலை சொல்கிறார் அந்த உள்ளே இருக்கிறவர். இதை கேட்டதும் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தூக்கி வாரி போடுகிறது. அரசர்களை கண்டு பயப்படாதவர், கோட்டை கொத்தளங்களுக்குள், பாதுகாப்பான அரண்மனைகளுக்குள் கூட நுழைவதற்கு தடுக்கப்படாதவர், லஞ்சம் கையூட்டுக்களால் அவருடைய பணியை பிற்போடப்பட முடியாதவர் யாராக இருக்க முடியும் என்று சிந்திக்கிறார்கள் தாவூத் அலைஹிஸ்ஸலாம். உடனே சொல்கிறார்கள், அப்படி என்றால் நீங்கள் மலக்குள் மௌத்தாகத்தானே இருக்க வேண்டும். அப்படி என்றால் நீங்கள் மலக்குள் மௌத்தாகத்தானே இருக்க வேண்டும் என்று உடனே சொன்ன போது அங்கிருந்த அந்த மனித தோற்றத்தில் இருந்தவர் சொல்கிறார், நிச்சயமாக மலக்குள் மௌத் நான் வந்துவிட்டு உங்களுடைய உயிரை கைப்பற்றப் போகிறேன் என்று தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு எச்சரிக்கையை சொல்கிறார். உடனே தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள், அதைத்தனி வலம் அஸ்தஇத் பஅது, இன்னுமே நான் மௌத்துக்கு தயாரில்லாத நிலையிலா என்னுடைய உயிரை கைப்பற்ற நீங்கள் வந்து விட்டீர்கள் என்று தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்கிறார்கள். இத்தனைக்கும் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அநேகனவே சொன்னபோது மார்க்க விஷயத்தில் மிக ரோஷம் உள்ளவர்கள், அதிகமான திக்ர்களில் ஈடுபட்டுக் கொண்டிருப்பவர்கள், தொழுகையே சந்நிதி என்று இருப்பவர்கள். ஆனால் அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? அதைத்தனி வலம் அஸ்தஇத் பஅது, இன்னுமே நான் மரணத்துக்கு சரியாக தயாராகாத நிலையிலா என்னை நீங்கள் சந்திக்க வந்து விட்டீர்கள் என்று அவர்கள் ஆச்சரியத்தோடு கேட்டபோது மலக்குள் மௌத் அவர்கள் கேட்கின்றார்கள், தாவூதே, இந்த மனிதர்கள் எல்லாம் உங்களுடைய குடும்ப உறவினர்களாக இருந்தார்களே, அவர்கள் எல்லாம் எங்கே? இப்போது தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள், அவர்கள் கபராளிகளாக மாறிவிட்டார்கள், மரணித்து போனார்கள். இந்த மனிதர்கள் எல்லாம் உங்களுடைய நண்பர்களாக, அயலவர்களாக இருந்தார்களே, அவர்கள் எல்லாம் எங்கே? இப்போது தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீண்டும் சொல்கிறார்கள், அவர்களும் மரணித்து மண்ணோடு போய்விட்டார்கள். இப்போது மலக்குள் மௌத் சொல்கிறார், அவர்கள் எல்லாம் மௌத்தாகின்ற போது நீங்கள் உயிரோடு இருந்தீர்களா? அதனை பார்த்து கொண்டு இருந்தீர்களா? தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள், ஆம், நான் அவதானித்துக் கொண்டுதான் இருந்தேன், அவர்களுடைய ஜனாசாக்களில் கலந்து கொண்டேன்.
இப்போது அவர்கள் கேட்கின்றார்கள், இத்தனை அறிவித்தல்களை நாங்கள் தந்தோம், நீங்கள் இன்னும் தயாராகவில்லை என்று சொல்வது சரியானதா? உங்களுடைய கண்களுக்கு முன்னால் இத்தனை ஜனாசாக்கள் விழுகின்ற போது, இத்தனை மனிதர்களுடைய மரண சடங்குகளில் நீங்கள் கலந்து கொள்கின்ற போது என்னுடைய மரணமும் வரும் என்ற செய்தி உங்களுக்கு வரவில்லையா? எனவே மௌத்தாக போகிறீர்கள், தயாராகிக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு அவருடைய உயிரை கைப்பற்றுகின்றார்கள். ஒரு நபியினுடைய நிலை, அதுவும் இபாதத்துக்களில் திளைத்து போயிருந்த ஒரு ரோஷமுள்ள அடியாரினுடைய நிலையினுடைய தாற்பயத்தை நாங்கள் உணர்ந்து கொண்டோமா இருந்தால் எங்களுடைய நிலை எப்படி இருக்கும் என்பதை சிந்தித்து பார்ப்போம். சகோதரர்களே, நாங்கள் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்ப்போம், எப்படி எங்களுடைய நிலை இருக்க போகிறது. நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த மௌத்து என்கின்ற விடயத்துக்காக எந்த அளவுக்கு எங்களை நாங்கள் தயார்படுத்தி வைத்திருக்கிறோம் என்பதை ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்ப்போம். அன்புக்குரிய சகோதரர்களே, நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே என்ன துஆ கேட்பார்கள் தெரியுமா? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் எப்படி வாழ்ந்த ஒரு மனிதர், எந்த நேரமும் ஆன்மீக உணர்வோடு வாழ்ந்த ஒருவர், தவறான பாதையில் அத்தனை வாய்ப்புகள் இருந்தும் அல்லாஹ்வுக்கு அஞ்சுகிறேன் என்ற ஒரே ஒரு எண்ணத்துக்காக தக்வாவோடு நடந்து கொண்ட ஒரு மனிதர். அப்படிப்பட்ட யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அடிக்கடி ஒரு துஆவை ஓதுவார்கள். அந்த துஆ, தவஃபனி முஸ்லிமன், யா அல்லாஹ் என்னை மௌத்தாக்குகின்ற போது முஸ்லிமாக மௌத்தாச்சு, வஅல்ஹிக்னி பிஸ்ஸாலிஹீன், என்னை எழுப்புகின்ற போது சேர்க்கின்ற போது சாலிஹீன்கள் நல்லடியார்களோடு சேர்த்து விடுவாயாக என்று யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆ கேட்பார். நம்முடைய நிலைமை தவஃபனி முஸ்லிமா, யா அல்லாஹ் என்னை முஸ்லிமாக மௌத்தாக்குவாயாக, வஅல்ஹிக்னி பிஸ்ஸாலிஹீன், சாலிஹீன்களோடு என்னை சேர்த்து விடுவாயாக என்கின்ற இந்த பிரார்த்தனை எவ்வளவு ஆழமான ஒரு சிந்தனை எங்களுக்கு தருகிறது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூட தான் முஸ்லிமாக மௌத்தாகுவது தனக்கு ஷுவர் இல்லை என்பதால் தான் அல்லாஹ்விடத்திலே அடிக்கடி இந்த துஆவை கேட்டார்கள் என்றால் நாங்கள் இந்த அளவுக்கு மரணத்துக்கு தயார் நிலையில் இருக்க வேண்டும். இப்போது நாங்கள் எல்லோரும் இந்த துஆவை ஓதி பிரார்த்தனை செய்து கொள்வோம். எங்களுடைய மரணத்தின் போதும் நாங்களும் முஸ்லிம்களாக மௌத்தாக வேண்டும், சாலிஹீன்களோடு எழுப்பப்பட வேண்டும். எனவே இந்த இலகுவான ஒரு துஆ உங்களுக்கு தரப்பட்ட அந்த கையெழுத்திலே அந்த துஆ அச்சிடப்பட்டு இருக்கிறது, நீங்கள் பார்த்துக் கொள்ளலாம். இரண்டாவதாக அந்த துஆ இருக்கிறது, தவஃபனி முஸ்லிமன் வஅல்ஹிக்னி பிஸ்ஸாலிஹீன். மௌத்தோடு சம்பந்தப்பட்ட துஆக்களை தான் இன்று உங்களுக்கு தொகுத்து கைகளில் தந்திருக்கிறோம். அவ்வளவு மௌத்தோடு சம்பந்தப்பட்ட துஆ, குர்ஆனிலும் சுன்னாவிலும் வந்திருக்கக்கூடிய ஏராளமான துஆக்களிலே மௌத்தோடு சம்பந்தப்பட்ட துஆக்கள் தான் அவ்வளவு துஆக்கள். எனவே இன்றைய தினம் எல்லா துஆக்களையும் ஓத முடியாது, முடியுமான வரைக்கும் சில துஆக்களை பயிற்சி பெற்றுக் கொள்வோம். ஏனைய துஆக்களையும் நாங்கள் மனநமிட்டு ஓதிக்கொள்வோம். தவஃபனி முஸ்லிமன் வஅல்ஹிக்னி பிஸ்ஸாலிஹீன் என்கின்ற அந்த பிரார்த்தனையை இப்போது எல்லோரும் ஒரு நிமிடங்களுக்கு ஓதிக்கொள்வோம், மனமுணர்ந்து ஓதிக்கொள்வோம். நம்முடைய மௌத்து வெறும் மௌத்தாக இருக்கக்கூடாது, அது முஸ்லிமான ஒரு மௌத்தாக இருக்க வேண்டும் என்ற அந்த எண்ணத்தோடு இப்பொழுது இந்த துஆவை நாங்கள் ஓதிக்கொள்வோம். தவஃபனி முஸ்லிமன் வஅல்ஹிக்னி பிஸ்ஸாலிஹீன். توفني مسلما والحقني بالصالحين، توفني مسلما والحقني بالصالحين، توفني مسلما والحقني بالصالحين. யா அல்லாஹ், என்னை நீ முஸ்லிமாக மௌத்தாக்க வேண்டுமே, சாலிஹீன்களோடு என்னை சேர்த்து விட வேண்டுமே. توفني مسلما والحقني بالصالحين، توفني مسلما والحقني بالصالحين، توفني مسلما والحقني بالصالحين. அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தாயார் ஆமினா அவர்களுடைய
அடக்க ஸ்தலத்துக்கு செல்கின்றார்கள். அங்கே சென்ற போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் தாங்க முடியாத ஒரு கவலை அவர்களுடைய உள்ளத்தை அடைத்துக் கொள்கிறது. வெறும் 6 வருடங்கள் மாத்திரம்தான் தன்னுடைய தாயை உயிரோடு பார்க்கின்ற பாக்கியம் அவர்களுக்கு கிடைத்திருந்தது. அந்த 6 வருடத்திலும் கூட சில வருடங்கள் ஹலீமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களோடு தான் அவர்கள் வாழ்ந்திருந்தார்கள். மிக குறுகிய காலம்தான் தன்னுடைய தாயோடு இருந்தார்கள். சின்ன வயதிலேயே பிறக்கின்ற முதலே தந்தையை இழந்தவர்கள் சிறு வயதில் பால் குடிப்பதற்காக வேண்டி ஹலீமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களோடு வாழ்ந்துவிட்டு இனி எஞ்சிய காலத்தை என்னுடைய தாயோடு வாழ வேண்டும் என்று நினைத்துக் கொண்டு வந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காத்திருந்தது என்னவோ அதிர்ச்சிதான். மிக சொற்ப காலத்திலேயே 6 வயதிலேயே தன்னுடைய தாயை பிரிந்து விடுகிறார்கள். அவர்களோடு வாழ முடியவில்லையே என்கின்ற ஏக்கம், காலம் முழுக்க நான் ஒரு அனாதையாக வாழ வேண்டுமே என்கின்ற ஒரு கவலை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளம் முழுக்க ஆக்கிரமித்திருந்த ஒரு நேரம் அவருடைய மௌத்தும் நடந்து விட்டது. பிற்காலத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தாயார் ஆமினா அவர்களுடைய கபருக்கு வருகிறார்கள். சஹாபாக்கள் புடைசூழ வந்து சேர்கின்றார்கள். அந்த நேரத்திலே அந்த கபர் அடியில் நின்ற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக கடுமையாக அழ ஆரம்பிக்கிறார்கள். தாங்க முடியாத அளவுக்கு அழுகின்றார்கள். அதை கண்ட சஹாபாக்கள் பலருக்கும் அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அழுகையை கண்டு தங்களுக்கும் அந்த அழுகை வந்து விட்டது. அந்த அழுகைக்கு பின்னால் 2 காரணங்கள் இருந்தது. ஒன்று, தன்னுடைய தாயினுடைய மரணத்தை நினைத்து அவரோடு வாழ முடியவில்லை என்ற கவலையில் அழுத அழுகை. 2வது, நாங்களும் இந்த கபருக்குள் கொண்டு வந்து வைக்கப்பட போகிறோமே, நம்முடைய நிலை என்னாகுமோ என்கின்ற கவலை. இந்த 2 காரணங்களால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையாக அழுதார்கள், தேம்பி தேம்பி அழுதார்கள். இதை பார்த்து கொண்டிருந்த நபித்தோழர்கள் அனைவரும் அழ ஆரம்பித்து விட்டார்கள். அப்போது ஒரு நபித்தோழர் கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், இவ்வளவு நீங்கள் அழுது நாங்கள் பார்த்ததில்லையே, மிக அதிகமாக அழுது கொண்டிருக்கிறீர்களே, என்ன காரணத்துக்காக நீங்கள் அழுது கொண்டிருக்கிறீர்கள் என்று நாங்கள் அறிந்து கொள்ளலாமா என்று கேட்டபோது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுதவாறே சொன்னார்கள், சகோதரர்களே, நான் அல்லாஹ்விடத்திலே என்னுடைய தாயாருக்காக பாவ மன்னிப்பு கோர வேண்டுமே, அவர்களுக்காக பிரார்த்திக்க வேண்டுமே என்பதற்காக அனுமதி கேட்டேன். அல்லாஹ் எனக்கு அதனை மறுத்து விட்டான். அல்லாஹ் எனக்கு அதனை மறுத்து விட்டான். எனவே என்னுடைய தாய்க்கு நான் பாவ மன்னிப்பு தேட முடியாத நிலையில் இருக்கிறேன். என்னுடைய தாய்க்காக நான் இஸ்திக்பார் செய்ய முடியாத நிலையில் இருக்கிறேன். மேலும் அல்லாஹ்விடத்திலே நான் என்னுடைய தாயாரின் அடக்க ஸ்தலத்தை தரிசிப்பதற்கு அனுமதி கேட்டேன். அல்லாஹ் எனக்கு அனுமதி தந்தான். எனவே இன்று இங்கு வந்திருக்கிறேன். ஆனால் என்னுடைய தாய்க்காக எனக்கு அவர்கள் இஸ்லாத்திலே வாழவில்லை என்பதால் அவர்களுக்காக அல்லாஹ் தான் கூலி கொடுப்பான். எனக்கு அவர்களுக்காக பாவ மன்னிப்பு கேட்கின்ற அதிகாரம் வழங்கப்படவில்லை என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், அன்புக்குரியவர்களே, நீங்கள் அடக்க ஸ்தலங்களை, கபறுகளை அதிகம் அதிகம் நினைத்து பாருங்கள், அதிகம் அதிகம் மக்பராக்களை தரிசியுங்கள். அது உங்களுக்கு மரண சிந்தனையை வளர்க்கக்கூடியதாக இருக்கிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். முஸ்லிமிலே பதிவாக இருக்கிறது. இப்போது நாங்கள் எல்லோரும் சிந்தித்து பார்ப்போம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கூட கொடுக்கப்படாத ஒரு அதிகாரம் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய தாய் தந்தைக்காக இஸ்திக்பார் செய்கின்ற, துஆ கேட்கின்ற பாக்கியம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கே மறுக்கப்பட்டது. ஆனால் எங்களுக்கு எங்களுடைய தாய் தந்தையர்கள் முஸ்லிமாக இருப்பதால் அவர்களுக்காக பிரார்த்திக்கின்ற, அவர்கள் மரணித்திருந்தால் அவர்களுக்காக துஆ செய்கின்ற பாக்கியம் எங்களுக்கு கிடைத்திருக்கின்றது. எனவேதான் அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த நல்ல நேரங்களிலே நாங்கள் கட்டாயம் எங்களுடைய பெற்றோர்களுக்காக, எங்களை விட்டு பிரிந்த உறவினர்களுக்காக கட்டாயம் இந்த இடத்திலே நாங்கள் துஆ செய்து கொள்ள வேண்டும். அவர்களுக்காக வேண்டி அதிகம் அதிகம் நாங்கள் பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும். பொதுவாக நாங்கள் எங்களுடைய பெற்றோர்களுக்காக ரப்பி ரஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா என்கின்ற பிரார்த்தனை அதிகம் ஓதிக்கொள்வோம். அது உங்களுக்கு பாடமான ஒரு துஆ. அது தவிர நாங்கள் ஓதக்கூடிய துஆக்கள் பல இருக்கின்றன. அதிலே ஒன்றுதான் அல்லாஹும்ம அஃபிர் லஹு
அல்லாஹும்ம ஸப்பித்ஹு என்ற துஆவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தந்ததை நாங்கள் பார்க்கின்றோம். இந்த டியூட்டிலே பின்பகுதியிலே அந்த துஆ இருக்கிறது. அல்லாஹும்ம ஆஃபிர் லஹு அல்லாஹும்ம ஸப்பித்ஹு. யா அல்லாஹ், இந்த மரணித்தவர்களுக்காக நீ பாவ மன்னிப்பை கொடுப்பாயாக, அவர்களை தீனிலே உறுதிப்படுத்தி விடுவாயாக, அவர்களுடைய கபருடைய வாழ்க்கையை நீ உறுதிப்படுத்தி விடுவாயாக என்று வரக்கூடிய அந்த பிரார்த்தனைகளை நாங்கள் ஓதிக்கொள்ளலாம். இன்னும் ஒரு துஆவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்தவர்களுக்காக ஓதுவதற்காக சொல்லி தந்திருக்கிறார்கள். அதுவும் ஒரு அர்த்த புஷ்டியான ஒரு துஆ. அல்லாஹும்ம அஃபிர் லி ஹய்யினா வ மய்யித்தினா. யா அல்லாஹ், எங்களோடு இப்போது உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்கும் நீ பாவ மன்னிப்பை தருவாயாக, எங்களை விட்டு பிரிந்த எங்களுடைய உறவுகளுக்கும் நீ பாவ மன்னிப்பை தருவாயாக. வ ஷாஹிதினா வ காயிபினா, எங்களோடு இப்போது நேரடியாக இருக்கின்ற சகோதரர்களுக்கும் நீ பாவ மன்னிப்பை தருவாயாக, எங்களை விட்டு மறைந்த சகோதரர்களுக்கும் நீ பாவ மன்னிப்பை தருவாயாக. வ ஸகீரினா வ கபீரினா, எங்களில் இருக்கிற சின்ன பிள்ளைகளுக்கும் யா அல்லாஹ் நீ பாவ மன்னிப்பை தருவாயாக, எங்களோடு இருக்கிற பெரிய மனிதர்களுக்கும் நீ பாவ மன்னிப்பை தருவாயாக. வ ஸகரினா வ உன்சானா, எங்களில் இருக்கிற ஆண்களுக்கும் நீ பாவ மன்னிப்பை தருவாயாக, எங்களோடு இருக்கிற பெண்களுக்கும் நீ பாவ மன்னிப்பை தருவாயாக. اللهم من احييته منا فاحيه على الاسلام. யா அல்லாஹ், யாரெல்லாம் இன்னும் வாழ வைத்துக் கொண்டிருக்கிறாயோ, யாருக்கெல்லாம் இன்னும் மௌத்து வரவில்லையோ, எங்களை எல்லாம் இஸ்லாத்திலேயே வாழ வைத்து விடுவாயாக. ومن توفيته منا فتوفه على الايمان. யாரையெல்லாம் நீ மௌத்தாக செய்கிறாயோ அவர்களை எல்லாம் ஈமானோடு மௌத்தாக செய்வாயாக. اللهم لا تحرمنا اجره. அப்படி நீ மௌத்தாக்கியவர்களுடைய கூலிகளை யா அல்லாஹ் நீ தடுத்து விடாதே. ولا تضلنا بعده. அவர்களுக்கு பிறகு எங்களுக்கு வழிவகைகளை பிரச்சனைகளை ஏற்படுத்தி விடாதே என்று ஓதக்கூடிய ஒரு நீண்ட அர்த்த புஷ்டியான துவா. எனவே இப்பொழுது நாங்கள் எங்களுடைய குடும்பத்திலே, நண்பர்களிலே எங்களோடு வாழ்ந்த பலர் எங்களை விட்டு மரணித்திருப்பார்கள். அவர்களுக்காக இந்த துவாவை ஓதி எங்களுக்காக சேர்த்துத்தான் அந்த துவா இருக்கிறது. அந்த துவாவை இப்பொழுது பார்த்து நாங்கள் ஓதிக்கொள்வோம். நம்முடைய அர்த்தத்தை விளங்கி எங்களோடு மரணித்த சகோதரர்களுக்காக நாங்கள் அதிகம் இப்பொழுது துவா செய்து கொள்வோம். மரண சிந்தனை எங்களுக்கு முன்னால் கொண்டு வருவோம். அடுத்ததாக எனக்கு மற்றவர்கள் துவா செய்கின்ற ஒரு நிலை வரலாம் என்ற சிந்தனையோடு நாங்கள் இப்பொழுது இந்த துவாக்களை ஒரு முறை ஓரிரு தடவைகள் ஓதிக்கொள்வோம். اللهم اغفره اللهم ثبته اللهم اغفره اللهم اغفر له اللهم ثبته اللهم اغفر له اللهم ثبته. யா அல்லாஹ், அவர்களுக்கு மரணித்தவர்களுக்கு நீ பாவ மன்னிப்பை அளிப்பாயாக, அவருடைய கபருடைய வாழ்க்கையை ஈமானிலே உறுதி செய்ய வைப்பாயாக. اللهم اغفر له ثبته اللهم اغفر له اللهم ثبته. اللهم اغفر لحينا وميتنا وشاهدنا وغائبنا وصغيرنا وكبيرنا وذكرنا وأنثانا. اللهم من أحييته منا فأحيه على الإسلام ومن توفيته منا فتوفه على الإيمان. اللهم لا تحرمنا أجره ولا تضلنا بعده. اللهم اغفر لحينا وميتنا. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய அடியார்களே, மரணம் என்பது மிக நெருக்கமாக எங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. கடிகாரம் ஓடிக்கொண்டிருக்கிறது. இப்போது கற்பனை செய்து பாருங்கள்,
நேரம் கூடிக்கொண்டு போகிறதா, குறைந்து கொண்டு போகிறதா? கடிகாரம் ஓடிக்கொண்டிருக்கிறது. இப்போது நாம் பலர் நினைக்கிறோம் நேரம் கூடிக்கொண்டு போகிறது. இப்போது 1 மணி, இன்னும் சற்று நேரத்தில் 2 மணி. நேரம் கூடிக்கொண்டு போகிறது. உண்மை அதுவல்ல. எங்களை படைக்கின்ற போதே எங்களுக்கான ஒரு நேரம் படைக்கப்பட்டிருக்கிறது. அந்த கிளாக், அந்த கடிகாரம் எத்தனை மணி நேரம் ஓட வேண்டும் என்று அல்லாஹ்வினால் தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. அது பின்னால் சுத்தி கொண்டிருக்கிறது. அந்த கடிகாரம் பின்னால் சுத்தி கொண்டிருக்கிறது. ஒரு கற்பனை பண்ணி பாருங்கள். நாம் பிறந்த ஆண்டு எங்களோடு ஒரு நேரம் படைக்கப்பட்டிருக்கிறது. அது எவ்வளவு நேரம் ஓட வேண்டும் என்று அல்லாஹ்வினால் தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. அது இப்பொழுது ஓட ஓட அதனுடைய டைம், நேரம் கூடாது, குறைந்து கொண்டிருக்கிறது. எப்போது எங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நேரம் வருகிறதோ, அந்த கடிகாரம் சுழன்று முடிந்து நிற்கின்ற நேரம் நம்முடைய மௌத்து வருகிறது. அதுதான் அஜல். இப்போது சிந்தித்து பாருங்கள். ஒவ்வொரு கணமும் கடக்க கடக்க நேரம் அதிகரிக்கவில்லை, நமக்கு ஒதுக்கப்பட்ட நேரம் குறைந்து கொண்டு வருகிறது. உதாரணத்துக்கு இன்று ஒருவருடைய வயது 50 என்று வைத்துக் கொள்வோம். அவருக்கு ஒதுக்கப்பட்ட வருடம் 50 வருடங்கள், 3 மணித்தியாலங்கள் அவர் வாழ வேண்டும் என்று அல்லாஹ் தீர்மானித்திருக்கிறார் என்றால், அவருடைய கிளாக்கிலே 50 வருடங்கள் ஓடி முடிந்து விட்டது. இன்னும் 3 மணித்தியாலத்திலே அவருடைய உயிர் பிரிய போகிறது. ஒவ்வொரு செகண்டும் கடக்க கடக்க அவர் மௌத்தை நோக்கி நடந்து கொண்டிருக்கிறார், நகர்ந்து கொண்டிருக்கிறார். அந்த 3 மணித்தியாலம் முடிகின்ற நேரம் அவருடைய அஜல் முடிவெற் போகிறது. இப்படித்தான் நம்ம எங்களுடைய ஒவ்வொருவருடைய வயதை வைத்து சிந்தித்து பாருங்கள். நமக்கு எத்தனை வயது வழங்கப்பட்டது என்று யாருக்கும் தெரியாது. நம்முடைய அஜல் பின்னால் சுழன்று கொண்டிருக்கிறது. திடீரென அது நிற்கின்ற தருணத்திலே நம்முடைய மௌத்து நிகழும். அந்த அஜல் வந்துவிடும். அந்த நேரத்திலே யாரும் எங்களுக்கு உதவி செய்ய முடியாத ஒரு பயங்கரமான நிலை தோன்றும். அன்புக்குரியவர்களே, அந்த நிற்கின்ற நேரம் வருவதற்கு முன்னால் எங்களால் முடிந்த அமல்களை செய்து முடித்திருக்க வேண்டும். அது நிற்கின்ற தருணத்திலே அல்லாஹ் மலக்குல் மௌத்தை அனுப்புகின்ற நேரத்திலே நாம் எல்லோரும் அவரிடத்திலே கேட்கின்ற ஒரே ஒரு விஷயம்தான், யா அல்லாஹ், எனக்கு சொத்தைத்தா, காசைத்தா, அதைத்தா, இதைத்தா, எதுவும் கேட்க மாட்டோம். யா அல்லாஹ், கொஞ்ச நேரம் அவகாசம் தான். எனக்கு வழங்கப்பட்ட டைமை இன்னும் ஓரிரு நிமிடங்கள் பிற்போட முடியாதா? இருக்கின்ற சொத்துக்களை எல்லாம் உன்னுடைய பாதையிலே சதக்கா செய்துவிட்டு நல்லடியார்களின் கூட்டத்திலே நான் மாறி விடுகிறேனே யா அல்லாஹ். சூரா முனாஃபிக்கினுடைய இறுதி வசனங்கள் இதனை சொல்கிறது. நாளை மறுமையிலே மலக்குல் மௌத் வந்து நிற்கிற நேரத்திலே, கண்ணுக்கு எதிரே வந்து உன்னுடைய அஜல் வந்து விட்டது என்று சொல்லுகின்ற நேரத்திலே மனிதன் கேட்க போகின்ற ஒரே ஒரு கோரிக்கை அதுதான். இப்போது அல்லாஹ் தஆலா சொல்கின்றார், லா துல்ஹிக்கும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும் அன் திக்ரில்லாஹ். அல்லாஹ்வை திக்ர் செய்வதை விட்டும், அல்லாஹ்வை நினைவுபடுத்துவதை விட்டும் உங்களை தடுப்பது 2 விஷயம் தான். இந்த 2ம் உங்களை தடுக்காமல் உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். ஒன்று அம்வாலுக்கும் அவுலாதுக்கும். ஒன்று உங்களோட பிசினஸ், உங்களோட சொத்து, உங்களோட உழைப்பு. 2வது உங்களோட ஃபேமிலி. இந்த 2க்காகவும் தான் நீங்கள் அல்லாஹ்வுடைய திக்ரை தொலைத்துக் கொண்டு இருக்கிறீர்கள். பலர் நினைப்போம், என்று இப்படி இந்த இபாதத்தை செய்யணும், அந்த இபாதத்தை செய்யணும். எது நமக்கு தடையாக இருக்கும்? நம்முடைய பொருளாதாரத்து, 2வது நம்முடைய குடும்பம். பிள்ளைகளுக்காக மனைவிக்கான நேரம் செலவழிக்க வேண்டும், அது பிள்ளை அல்ல. ஆனால் அது அல்லாஹ்வுடைய திக்ரையும் தடுக்கின்ற அளவுக்கு இருக்கக்கூடாது. நேர காலத்தில் ஒரு பள்ளிக்கு போக வேண்டும், ஓத வேண்டும், தொழ வேண்டும் என நினைப்போம். ஆனால் குடும்ப சோழிகள் எங்களை தடுத்து விடும். இப்போது அல்லாஹ் தஆலா என்ன சொல்கின்றார்? உங்களை லா துல்ஹிக்கும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும் அன் திக்ரில்லாஹ். அல்லாஹ்வுடைய திக்ரை விட்டு தூரப்படுத்த வேண்டாம். அப்படி குடும்பத்துக்காக, பொருளாதார தேடலுக்காக அடிக்கடி அல்லாஹ்வுடைய திக்ரை விட்டு தூரமாகின்ற மனிதர்கள் யார்? அவர்கள் தான் அல்லாஹ்வின் பார்வையிலே நஷ்டம் அடைந்தவர்கள். நீங்க நினைக்கிறீங்க இதுதான் உங்களுடைய பிசினஸ்ல பெரிய லாபம். ஆனா அல்லாஹ் என்ன சொல்கிறான்? அதுதான் ஆகப்பெரிய நஷ்டம். அல்லாஹ்வுடைய திக்ரை புறக்கணித்து விட்டு நீங்கள் தேடுகின்ற பொருளாதாரம், அல்லாஹ்வுடைய திக்ர் இல்லாமல் நீங்கள் சேர்க்கின்ற காசு, பணம், அல்லாஹ்வுடைய திக்ரை புறந்தள்ளி விட்டு நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிற குடும்ப இன்பங்கள் அத்தனையும் அல்லாஹ்வின் பார்வையில் மிகப்பெரிய நஷ்டத்துக்குரியது. அல்லாஹ் உங்களுக்கு தந்தானே செல்வம்,
உங்களுடைய செல்வம் அல்லாஹ் ஒருபோதும் சொல்லவில்லை. செலவழிக்குமாறு அல்லாஹ் எங்கெல்லாம் சொல்கிறானோ அங்கெல்லாம் அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான், நாங்கள் உங்களுக்கு ரிஸ்காக தந்த செல்வத்தில் இருந்து செலவழியுங்கள். நம்ம பலர் அப்படித்தான் நினைக்கிறோம், நம்மட காசை செலவழிக்கணும், நம்மட காசை தான் நம்ம கொடுக்கணும், சதகா கொடுக்கணும், நம்மட காசு கிடையாது. அல்லாஹ் எங்கேயுமே அப்படி சொல்லுவோம், நாங்க உங்களுக்கு ரிஸ்காக தந்த செல்வத்தை அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவழிங்கள். எப்ப நீங்க திடீரென்று அந்த குளிக்கிற டைம் வரும், அந்த மௌத்து வரும், அந்த அஜல் வரும், அந்த நேரத்துக்கு முன்னால் அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவழித்து முடித்து விடுங்கள். ஏனென்று சொன்னால் அந்த நேரத்திலே மனிதன் கேட்கின்ற கேள்வி, ரப்பி லௌலா அഖர்தனி இலா அஜலின் கரீப், ஒரு சின்ன கேப் எனக்கு தர முடியாது, அஜலின் கரீப் சின்ன கேப் எனக்காக தர முடியாதா, ஃபஸத்தக போய் சதகா செய்து விட்டு வருகிறேன், வஅகும் மினஸ் ஸாலிஹீன் ஸாலிஹீன்களில் ஒருவராக மாறி விடுகிறேன் என்று மனிதன் கெஞ்சுவான், கூத்தாடுவான். ஆனால் அவனுக்கு சொல்லப்படுவதெல்லாம் அல்லாஹ்வுடைய அஜல் வந்து விட்டால் ஒரு தருணமும் முந்தவும் மாட்டாது, பிந்தவும் மாட்டாது. அன்புக்குரிய சகோதரர்களே, நமக்கு முன்னால் மலக்குல் மௌத் வந்து நிற்பதற்கு முன்னால், நம்முடைய அஜல் முடிவதற்கு முன்னால், நம்முடைய கடிகாரம் சுழன்று நிற்பதற்கு முன்னால் அல்லாஹ்வுடைய பாதையில் அதிகம் சதகாக்களை செய்து நல்லவர்களாக மாறிக்கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்வோம். அன்புக்குரிய சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மௌத்து மிக கடினமாகத்தான் இருந்தது. அல்லாஹ்வுடைய ஹபீபாக இருந்தவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட இறை தூதர் அவர்கள். பாவங்கள் எதுவும் செய்யாமல் நன்மைகளுக்காக வாழ்ந்து மனித மனிதருடைய மௌத்து எப்படி இருந்தது? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், புகாரிலே வரக்கூடிய செய்தி, என்னுடைய முகவாய்க்கும் நெஞ்சுக்கும் இடையிலே சாய்ந்திருந்த நிலையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரணம் வந்தது. அல்லாஹ் மீது சத்தியமாக சொல்கிறேன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரண நேரத்திலே அடைந்த வேதனையை கண்டு நான் வேதனை அடைந்ததை போல் வேறு யாருடைய மரணத்துக்காக நான் வேதனை அடையவில்லை என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள் என்றால் யோசித்து பார்ப்போம். அல்லாஹ்வுடைய ஹபீப், அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான மனிதருடைய சக்ராத்துடைய நிலைமை என்ன? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், என்னுடைய நெஞ்சின் மீது அவர்கள் சாய்ந்திருந்த நிலையில் தான் அவர்களுடைய உயிர் பிரிந்தது. அவர்கள் அனுபவித்த அந்த சக்ராத்துடைய வேதனையை நான் கண்டு அழுததை போல் வேறு எந்த மனிதருடைய மரணத்துக்காகவும் நான் அழவில்லை. அப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணம் கடுமையாக இருந்தது என்று சொன்னார்கள் என்றால், பாவங்களோடு வாழுகின்ற நம்முடைய சக்ராத்துடைய நிலை எப்படி இருக்கும் என்று நாங்கள் எல்லோரும் சிந்தித்து பார்ப்போம். அன்புக்குரிய சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி தருணத்திலே ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு சிறிய பாத்திரத்திலே தண்ணீர் வைக்கப்பட்டிருந்தது. அவர்களுடைய உடம்பு தாங்க முடியாத ஒரு சூட்டினால் கொதித்துக் கொண்டிருந்தது. நடக்க முடியாத நிலையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள். அந்த நேரத்திலே ஒரு பிளவையை நனைத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெற்றியிலே நான் வைப்பேன். அது அவர்களுடைய உடம்பினுடைய உஷ்ணத்தினால் காய்ந்து விடக்கூடியதாக இருந்தது. அப்படி ஒரு கடுமையான வேதனையை நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருந்ததை நான் கண்டேன் என்று சொல்கின்ற செய்தி புகாரியிலே பதிவாயிருக்கிறது. மீண்டும் சொல்கிறார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாங்க முடியாத அந்த கவலையோடு தண்ணீர் வைக்கப்பட்டிருந்த பாத்திரத்திலே தன்னுடைய இரு கரங்களையும் இப்படி வைத்தார்கள். வைத்துவிட்டு சொன்னார்கள், லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், இன்னலில் மௌத்தி லஸக்ராத், இன்னலில் மௌத்தி லஸக்ராத், இன்னலில் மௌத்தி லஸக்ராத் என்று திருப்பி திருப்பி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அல்லாஹ்வை தவிர வேறு நாயன் கிடையாது, அல்லாஹ்வை தவிர வேறு நாயன் கிடையாது. ஆனால் நிச்சயமாக சத்தியமாக மௌத்துக்கு சக்ராத் இருக்கிறது, அதை நான் அனுபவிக்கிறேன். நிச்சயமாக மௌத்துக்கு சக்ராத் இருக்கிறது, அதை நான் அனுபவிக்கிறேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்களில் கண்ணீர் வடிய அந்த சக்ராத்தை அனுபவித்துக் கொண்டு சொன்னார்கள் என்றால், அல்லாஹ்வுடைய தூதருக்கு, அல்லாஹ்வை மிகவும் நேசித்த அந்த மனிதருக்கு, பாவங்களை செய்யாத அந்த இறை தூதருடைய சக்ராத்துடைய நிலைமை எப்படி என்றால் நம்முடைய நிலை என்ன என்பதை இப்போது எல்லோரும் சிந்தித்து பார்ப்போம். சகோதரர்களே, என்னுடைய மௌத்துடைய நிலை எப்படி இருக்கும்? எத்தனை மனிதர்களின் சாபம் என்னுடைய மரண நேரத்தில் வந்து நிற்கும்? நான் கொடுக்கல் வாங்கலிலே செய்திருந்த எத்தனை மோசடிகள்
என்னுடைய மௌத்துடைய நேரத்திலே கண்ணுக்கு முன்னுக்கு வந்து நிற்கும். எத்தனை மனிதர்கள் எனக்கு எதிராக விட்ட சாபங்கள் என்னுடைய கண்ணுக்கு முன்னால் வந்து நிற்கும். அவை அனைத்தும் சேர்ந்துதான் என்னுடைய சக்கராத்தை தீர்மானிக்கப் போவது என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். சில போது சக்கராத்துடைய நேரத்தை வைத்து நாங்கள் இவருக்கு சக்கராத் இல்லை என்று நினைத்தோம். அப்படி அல்ல. சக்கராத் உயிருக்கு வழங்கப்படுகின்ற வேதனை, அதை எங்களால் அனுபவித்து விட முடியாது. அதனால் தான் அல்லாஹ் தஆலா சக்கராத் என்ற சொல்லை சொல்லியிருக்கிறார். சக்கராத் என்றால் போதை, மரணம் என்பது ஒரு போதை. அதை அனுபவிப்பவரை தவிர கூட இருப்பவர்கள் அதை அனுபவிக்க முடியாது. அந்த வேதனையை வேறு யாராலும் அனுபவிக்க முடியாது. அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கின்றான், வல் தஃபத்திஸ் ஸாகு பிஸ்ஸாக், சக்கராத் வந்துவிட்டால் அவர்களுடைய கால்கள் ஒன்றோடு பின்னிக் கொள்ளும். அவர்களுடைய உயிர் வந்து தொண்டை குழியில் அடைத்துக் கொள்ளும். பார்வைகள் நேராக நிற்கும். நீங்கள் மரணிப்பவர்களுடைய கடைசி நேரங்களில் அவர்களோடு இருந்திருந்தால் தெரியும், பார்வைகள் நிலை குத்தி போயிருக்கும். அவர்கள் வேறொன்றை பார்த்து பயந்து போயிருப்பார்கள். சொல்வார்கள், அந்த உயிரை கைப்பற்ற வருகின்ற மலக்குமார்களுடைய தோற்றத்தை பார்ப்பதை ஒரு பெரிய தண்டனையாக இருக்கும். மோசமான நிலையில் மரணித்தார். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதருடைய நிலை என்னவென்றால் நம்முடைய நிலை எவ்வாறு இருக்கும்? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய இறுதி நிமிடங்கள் எப்படி வாழ்ந்த மனிதர், இஸ்லாத்துக்காக எவ்வளவு ரோஷ உணர்வோடு வாழ்ந்த மனிதர், ஈமானிலே உச்சகட்டத்தில் இருந்த மனிதர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவர்களுடைய மரண தருவாயிலே அவர்கள் கொலை செய்யப்பட்டு குத்தப்பட்டு கடைசி நேரங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற போது தனது மகன் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொல்வார்கள், என்னுடைய கன்னத்திலே, என்னுடைய கன்னத்தை மண்ணிலே கொண்டு போய் வையுங்கள், என்னுடைய கன்னத்தை மண்ணிலே கொண்டு போய் வையுங்கள் என்று பல தடவை சொல்கின்றார்கள். இப்போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ் தஆலா என்னை மன்னிக்காவிட்டால் உமருக்கும் உமரின் தாய்க்கும் நாசம்தான். என்னுடைய இறுதி நேரம் எப்படி அமைய போகிறதோ, என்னுடைய இறுதி முடிவு எப்படி அமைய போகிறதோ என்று தெரியவில்லை என்று அந்த சக்ராத்துடைய வேதனை அனுபவித்துக் கொண்டவர்கள் அழுதார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அவருடைய மகன் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மிகவும் கவலையோடு அவர்களை அணைத்து மண்ணிலே வைக்கின்ற அந்த அவருடைய வேதனை தாங்க முடியாமல், என்னை மடியிலே வளர்க்க வேண்டாம், மண்ணிலே வளர்த்து விடுங்கள் என்று அவர்கள் கதறி அந்த சம்பவத்தை ஞாபகப்படுத்துகிறார்கள் என்றால் எங்களுடைய சக்ராத் எப்படி இருக்கும் என்பதை நாங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இஸ்லாத்துக்காக பல தியாகங்களை செய்து பல பயணங்களை மேற்கொண்டு பல வரலாற்று நிகழ்வுகளை தொகுத்து பல இஸ்லாமிய சட்டங்களை தொகுத்து கொடுத்த ஒரு மிக பெரும் மாமேதை. அவர்களை பற்றி அவருடைய மாணவர் இமாம் முஸ்னி ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் அருகிலே இருந்து கேட்கிறார்கள், இமாம் அவர்களை எப்படி இருக்கிறீர்கள்? அப்போது இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் சொல்லுவார்கள், இந்த உலகத்தை விட்டு பயணம் செய்து கொண்டிருக்கிறேன், என் சகோதரர்களை பிரிந்து கொண்டிருக்கிறேன், என் அமல்களை சந்திக்க சென்று கொண்டிருக்கிறேன், மரண கோப்பையிலிருந்து பருகிக் கொண்டிருக்கிறேன், கொஞ்சம் கொஞ்சமாக அல்லாஹ்வின் பக்கம் திரும்பிக் கொண்டிருக்கிறேன். எனது ரூஹ் சுவர்க்கத்துக்கு செல்லுமா நரகத்துக்கு செல்லுமா என்று எனக்கு தெரியவில்லையே, அதுதான் அழுகிறேன் என்று இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் தன்னுடைய மரண தருவாயில் சொல்லி அழுதார்கள் என்றால் நம்முடைய நிலை என்னவாகும் என்பதை சிந்தித்து பார்ப்போம். இஸ்லாத்துக்காக மிக பெரும் தியாகங்களை செய்த இமாம் ஹஸன் அல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் மிக பெரும் தாபிஈ, இஸ்லாத்துக்காக தன்னுடைய முழு வாழ்க்கையை அர்ப்பணித்த ஒரு மனிதர் இமாம் ஹஸன் அல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் அடிக்கடி அழுது கொண்டே இருப்பார்கள். ஏன் இமாம் அவர்களே இப்படி நீங்கள் அடிக்கடி அழுகிறீர்கள்? நீங்கள் தான் நிறைய நன்மைகளை சம்பாதித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று அவருடைய மாணவர்கள் கேட்கின்ற போது சொல்வார்கள், அப்படி அல்ல, நாளை மறுமையிலே அல்லாஹ் தஆலா என்னை நரகில் தூக்கி வீசிவிட்டு என்னை பற்றி எந்த கவலையும் படாமல் இருந்து விடுவாரோ என்ற அச்சத்தால் நான் தினமும் அழுது கொண்டிருக்கிறேன் என்று சொல்வார். பெரும் பெரும் அமல்களோடு இபாதத்துக்களோடு இஸ்லாத்துக்காகவே வாழ்ந்த மனிதர்களுடைய நிலைதான் இப்படி என்றால் நம்முடைய மரணம் எப்படி அமையப் போகிறது என்பதை சிந்தித்து பார்ப்போம். என்னுடைய சக்கராத் எப்படி அமையப் போகிறது என்பதை சிந்தித்து பார்ப்போம். நான் அடுத்த மனிதர்களோடு எப்படியான ஒரு வாழ்வை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், பழகி கொண்டிருக்கிறேன் என்பதை ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்ப்போம். அன்புக்குரிய சகோதரர்களே, இப்பொழுது ஒரு பிரார்த்தனை நாங்கள் செய்து கொள்வோம். அல்லாஹும்ம ஐன்னி அலா ரமராத்தில் மௌத்
வசக்ராத்தில் மௌத் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சக்ராத்துடைய வேதனையை இலகுபடுத்துவதற்காக கற்றுத்தந்த ஒரு பிரார்த்தனை அஹ்மதிலே பதிவாயிருக்கிறது. உங்களுக்கு வழங்கப்பட்ட அந்த கையேட்டிலே முதல் பக்கத்திலே அது இருக்கிறது. அல்லாஹும்ம ஐன்னி அலா ரமராத்தில் மௌத் வசக்ராத்தில் மௌத். யா அல்லாஹ், மரணத்தின் நெருக்கடிகள் மற்றும் மரணத்தின் வேதனைகளில் இருந்து எனக்கு உதவி செய்வாயா என்று கேட்கக்கூடிய ஒரு அருமையான துஆவை பொழுது நாங்கள் எங்களுடைய சக்கராத்துடைய வேதனை எல்லோருக்கும் இருக்கிறது, அதை இல்லாமலாக்க முடியாது. அல்லாஹ்வுடைய தூதருக்கு அந்த சக்கராத் இருந்திருக்கிறது. ஆனால் அதனை குறைக்கும்படி, அதை எளிதாக்கும்படி அல்லாஹ்விடத்திலே நாங்கள் பிரார்த்திக்கலாம். அல்லாஹும்ம ஐன்னி அலா ரமராத்தில் மௌத் வசக்ராத்தில் மௌத். யா அல்லாஹ், எங்களுடைய சக்கராத்தை இலகுபடுத்தி வைப்பாயாக, எங்களுடைய சக்கராத்திலே எங்களுக்கு நீ உதவி செய்வாயாக என்று வரக்கூடிய இந்த பிரார்த்தனையை அதிகம் இந்த நேரத்திலே ஓதிக்கொள்வோம். அல்லாஹும்ம ஐன்னி அலா ரமராத்தில் மௌத் وسكرات الموت. اللهم إني على غمرات الموت وسكرات الموت. اللهم إني على غمرات الموت وسكرات الموت. தொழுகையிலும் அதிகமாக இந்த துஆக்களை ஓதிக்கொள்வோம். சுஜூதிலே அல்லாஹ்விடத்திலே கண்ணீர் சிந்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த சக்கராத்தை நினைத்து பார்ப்போம். அந்த தூதருக்கு இப்படிப்பட்ட ஒரு சக்கராத் என்றால் எங்களுடைய சக்கராத் எப்படி இருக்கு நினைத்து பார்த்து சுஜூதிலே அல்லாஹ்விடத்திலே அதிகம் இன்றைய தினம் எங்களுடைய மரணத்தை இலகுபடுத்தி வைக்குமாறு அல்லாஹ்விடத்திலே அதிகம் துஆ செய்து கொள்வோம். அன்புக்குரிய சகோதரர்களே, உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கபறுகளை கண்டால் தாடி நனைகின்ற அளவுக்கு அழுவார்கள். காரணம் கேட்கப்படும், ஏன் இவ்வளவு அழுகை? கபரை கண்டால் இவ்வளவு ஏன் அழுகிறீர்கள்? உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்வார்கள், ஒருவனுடைய மறுமை வாழ்க்கையின் வாசல் இந்த கபரு தான். அந்த வாசல் சரியாக அமைந்து விட்டால் அந்த பாதை சரியாக அமைந்து விடும். கபரிலே வைக்கப்படுகின்ற போது, மரணத்தின் போது நான் சுவர்க்கவாதியா நரகவாதியா என்பது தெரிந்துவிடும். நாம் செய்த அத்தனை நன்மைகளும் பாவங்களும் நம் கண்முன்னே காட்டப்பட்டதற்கு பிறகு நம்முடைய உயிர் கைப்பற்றப்படும். கபரில் வைக்கப்படுகின்ற போது அவர் சுவர்க்கவாதியா நரகவாதியா என்பது அவருக்கு சொல்லப்படும். சுவர்க்கத்தின் கதவுகளும் நரகத்தின் கதவுகளும் அவருக்காக திறக்கப்படும். அப்படி என்றால் மரணத்துக்காக நான் எப்படி அழாமல் இருப்பது? கபறுகளை கண்டு எப்படி நான் அழாமல் இருப்பது? அவருடைய தாடி நனைந்து விடுகின்ற அளவுக்கு அவர்கள் அழுவார்கள் கபறுகளை கண்டார். ஆனால் நாங்கள் எத்தனை கபறுகளை கடந்து செல்கிறோம்? எத்தனை ஜனாசாக்களை பின்தொடர்ந்து விட்டு எந்த உள்ளத்திலே எந்த மாற்றமும் இல்லாமல் மீண்டு வருகிறோம்? அன்புக்குரியவர்களை சிந்தித்து பார்ப்போம். அடுத்த மரண செய்தி என்னுடைய மரண செய்தியாக இருந்தால் எப்படி இருக்கும்? உங்களுடைய மரண அறிவித்தலை எழுதி பாருங்கள். உங்களுடைய பேர்களை போட்டு, உங்களுடைய விடயங்களை போட்டு ஒரு முறை உங்களுடைய மரண அறிவித்தலை கற்பனைக்குள் கொண்டு வந்து எழுதி பாருங்கள். இன்ஷாஅல்லாஹ் வீட்டு போய் எழுதி பாருங்கள். அதை ஒரு முறை வாசித்து பாருங்கள். அப்படி அறிவிக்கப்படுகின்ற அந்த தருணத்தில் எப்படி இருக்கும் என்பதை நினைத்து பாருங்கள். நம்முடைய குடும்பத்தின் நிலை, நம்முடைய பிள்ளைகளின் நிலை எல்லாம் நம்முடைய மரணத்துக்கு பிறகு எப்படி இருக்கும் என்ற ஒரு முறை கற்பனைக்கு கொண்டு வந்து பாருங்கள். அன்புக்குரியவர்களே, நம்முடைய மரணத்தின் நிலை எப்படி இருக்கு? எத்தனை பேர் என்னுடைய ஜனாசாவுக்கு வருவார்கள்? யாரெல்லாம் என்னுடைய மரணத்தை கொண்டு கவலை அடைவார்கள்? யாரெல்லாம் என்னுடைய மரணத்தினால் சந்தோஷம் அடைவார்கள்? யாரெல்லாம் என்னுடைய ஜனாசாவுக்கு வரமாட்டார்கள்? இதையெல்லாம் எங்களுடைய கண்முன் கொண்டு வாருங்கள். சிந்தித்து பாருங்கள். ஏன் என்னுடைய மரணத்தின் நிலை எப்படி அமையும்? மோசமான ஒரு மரணமா? நல்ல மனிதர்களின் சாட்சியோடு நம்முடைய மரண தருவாய் அமைய போகிறதா என்பதை சிந்தித்து பார்ப்போம். அன்புக்குரியவர்களே, உபாதா இப்னு ஸாமித் ரலியல்லாஹு தஆலா அவர் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி புகாரியிலே பதிவாயிருக்கிறது. இறை நம்பிக்கையாளர்களுக்கு மௌத்துடைய நேரம் வருகின்ற போது அல்லாஹ் அவர்களிலே திருப்தி அடைந்திருப்பதாகவும் அவர்களை கௌரவிப்பதாகவும் நற்செய்தி கூறப்பட்ட நிலையில் தான் அவர்கள் மரணிப்பார்கள். அதே போன்று மோசமான பாவங்களோடு வாழ்ந்த மனிதர்களுடைய மரண நேரத்திலே அந்த மனிதர்கள் நான் மௌத்தாக கூடாதே, அல்லாஹ்வை நான் சந்தித்து விடக் கூடாது என்று வெறுப்பார்கள். அல்லாஹ்வும் அவர்களை சந்திப்பதை வெறுக்கிறான் என்று வரக்கூடிய ஹதீஸை நாங்கள் பார்க்கின்றோம்.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அபூ ஸயீத் அல்-குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், புகாரியிலே வருகிறது, அந்த ஜனாசாவை சுமந்து செல்கின்ற போது அந்த ஜனாசா கெஞ்சும், என்னை கொண்டு செல்ல வேண்டாம், என்னை கபருக்குள் வைத்து விட வேண்டாம், எனக்கு பின்னால் இருக்கிற வேதனைகள் காண்பிக்கப்படுகிறது, என்னை கொண்டு போக வேண்டாம் என்று அந்த ஜனாசா கெஞ்சி அழுகின்ற சத்தம் மனிதனை தவிர மற்ற அனைத்து உயிர்களுடைய காதுகளிலும் கேட்கும். மனிதர்களுக்கு மாத்திரம் தான் இதனை செவிமடுக்க முடியாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே. நம்முடைய ஜனாசாவை கொண்டு செல்கின்ற போது இப்பொழுது கற்பனை பண்ணி பாருங்கள், என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய நண்பர்கள் என்னுடைய ஜனாசாவை சுமந்து செல்கிறார்கள் என்று கற்பனைக்குள் கொண்டு பாருங்கள். இப்போது என்னுடைய ஜனாசா எப்படி கதறப்போகிறது, என்னை அவசரமாக கொண்டு அடக்குங்கள், நான் அல்லாஹ்வை சந்திக்க போவேன் என்று சொல்லுகின்ற அளவுக்கு அது தயார் நிலையில் இருக்கிறதா, அல்லது தயவு செய்து என்னை மண்ணில் வைத்து விடாதீர்கள், கபருடைய வாழ்க்கையை தொடங்கி விடாதீர்கள் என்று கெஞ்சுகின்ற நிலைமையில் அதனுடைய நிலை இருக்கிறதா என்பதை சிந்தித்து பாருங்கள். எங்களுடைய இமாம்கள் ஸலஃபு ஸாலிஹீன்கள் சொல்லுகிறார்கள், நல்ல மரணத்துக்கு தயாரான நிலையில் வாழுகின்ற மனிதருக்கு 3 பண்புகள் இருக்கும். ஒன்று, அவர் தௌபாவை மிக நிறைந்து செய்திருப்பார், பாவங்களை விட்டு விலகி இருப்பார். இப்போது எங்களை சுய விசாரணை செய்து கொள்வோம். இந்த நிலையில் நான் இருந்தால் அல்ஹம்துலில்லாஹ், தௌபாவை அடைந்த நிலையில் இருப்பார், அல்ஹம்துலில்லாஹ், இதுவரைக்கும் நான் செய்த எல்லா பாவத்துக்கும் அல்லாஹ்விடத்திலே நான் தௌபா செய்து விட்டேன், உண்மையான தௌபாவை தௌபத்தன் நஸூஹாவை செய்து விட்டேன் என்ற உறுதி எங்களிடம் இருந்தால் அல்ஹம்துலில்லாஹ். இரண்டாவது நிபந்தனை, அவருடைய உள்ளத்திலே எப்போதும் அல் கஃபா, போதும் என்ற உணர்வு இருக்கும். போதும் என்ற உணர்வோடு தான் அவர் இருப்பார், இன்னும் வேண்டும் என்ற உணர்வோடு இருக்க மாட்டார், திருப்தியோடு இருப்பார், மனநிறைவு இருக்கும். மூன்றாவது, வணக்க வழிபாட்டுகளில் போட்டி போட்டுக் கொண்டு ஆர்வத்தோடு ஈடுபடுவார். இந்த 3 ஞானத்தில் இருக்கிறதோ அவர்கள் நல்ல மரணத்தை காத்துக் கொண்டிருப்பவர்கள் என்று சொன்னார். இப்போது எங்களை நாங்கள் சுய விசாரணை செய்து கொள்ளலாம். தீய மரணத்தை காத்துக் கொண்டிருக்கிற மனிதர்கள் தௌபாவை விட்டு விலகி இருப்பார்கள். நாளை செய்யலாம் தௌபா, அடுத்த கிழமை செய்யலாம், இன்னும் காலம் இருக்கிறது என்று எண்ணிக்கொள்வார்கள். இன்னும் ஒன்று, இரண்டாவது, போதுமான செல்வம் இருந்தாலும் அதை அல்லாஹ்வின் பாதையிலே செலவழிப்பதை விட்டு அவர்களை கஞ்சத்தனம் தடுத்துக் கொண்டிருக்கும். வார வருஷம் செலவழிக்கலாம், புறவு செலவழிக்கலாம், இன்னும் காலம் இருக்கிறது, புறவு அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவழித்துக் கொள்ளலாம் என்று பின்போட்டுக் கொண்டே இருப்பார்கள். கெட்ட மரணத்தை எதிர்பார்த்திருப்பவர்கள். மூன்றாவது சொன்னார்கள், வணக்க வழிபாட்டிலே சோம்பேறித்தனமாக இருப்பார், இபாதத்துக்களிலே ஈடுபாடு காட்ட மாட்டார்கள். இந்த 3 என்னிடத்தில் இருக்கிறதா? கெட்ட மரணத்தை நாங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே இபாதத்துக்களை பற்றி சொல்லுகின்ற போது ஃபஃபிர்ரு இலல்லாஹ், அல்லாஹ்வுடைய இபாதத்துக்களை பக்கம் நீங்கள் விரைந்தோடுங்கள் என்று அல்லாஹ் தஆலா அழைக்கிறார். அல்லாஹ் தஆலா மக்ஃபிரத்தை பற்றி சொல்லுகின்ற போது வஸாரிஉ இலா மக்ஃபிரா, அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத்தை நோக்கி நீங்கள் விரைந்து ஓடுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். அன்புக்குரியவர்களே, இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிற இந்த ஹதீஸை பாருங்கள். யாரை தவிர வணக்கத்துக்குரிய நாயன் வேறு அல்லாஹ் இல்லையோ அவன் மீது சத்தியமாக உங்களிலே ஒருவர் சொர்க்கவாசிகளை போல் அமல்களை செய்து கொண்டிருப்பார், ஆனால் கடைசி தருணத்திலே அவர் நரகவாதிகளின் செயலை செய்வார், அவர் நரகவாதியாக மரணிப்பார். இன்னொருவர் உங்களுடைய பார்வைக்கு நரகவாதியாகவே இருப்பார், கடைசி தருணத்திலே அவர் சொர்க்கவாசிகளின் அமலை செய்வார், அவர் சொர்க்கவாதியாக மாறிவிடுவார் என்று சொன்ன ஹதீஸ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்ற ஹதீஸ் புகாரியிலே பதிவாயிருக்கிறதே. அன்புக்குரியவர்களே, நம்முடைய நிலைமை என்னவாகும் நமக்கு தெரியாது என்பதை நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கபரை கடந்து செல்கின்றார்கள். நாம் எல்லோரும் இந்த சம்பவத்தை கொஞ்சம் ஆழமாக சிந்திப்போம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கபரை கடந்து சென்று கொண்டிருக்கிறார், சஹாபாக்களும் கூடவே அவர்களோடு கடந்து சென்று கொண்டிருக்கிறார். இப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், இந்த கபரிலே அடக்கம் செய்யப்பட்டிருப்பவர் யார்? மக்கள் யார் என்பதை சொன்னார்கள். இன்னார் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். இப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கேள்வியை தொடுக்கிறார். இந்த கேள்வி எங்களுடைய உள்ளத்துக்கு தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் கேட்ட கேள்வி எங்களுடைய உள்ளத்துக்கான கேள்வி. அவர்கள் கேட்டார்கள், இப்போது இந்த கபரிலே இருக்கிற மனிதரை தட்டி எழுப்பி இந்த உலகத்தில் இருக்கிற மிக பெரும் சொத்துக்களை எல்லாம் உங்களுக்கு தருகிறோம், அது உங்களுக்கு வேண்டுமா? அல்லது 2 ரக்காத் தொழுவதற்கு ஒரு சந்தர்ப்பம் தருகிறோம், உங்களுக்கு வேண்டுமா என்று கேட்போம். அவர் எதனை தெரிவு செய்வார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார். இப்போது நீங்களும் கேட்டுப்பார், நானும் கேட்டுப்பார். கபரிலே தூங்கிக் கொண்டிருக்கிற மனிதர், மரணித்த ஒரு மனிதர், மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பப்பட முடியாத நிலையில் அமர்ந்து கொண்டிருக்கிற ஒரு மனிதரை எழுப்பி இந்த உலகத்தின் ஒட்டுமொத்த சொத்துக்களை உங்களுடைய காலடியில் கொண்டு வந்து குவிக்கிறோம், எடுத்துக் கொள்கிறீர்களா? 2 ரக்காத் சுன்னத்து தொழுவதற்கு உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் தருகிறோம், ஒரு நிமிடம், எதை எடுத்துக் கொள்ள போகிறீர்கள்? இந்த மனிதர் எதை எடுத்துக் கொள்வார் என்று கேட்டார்கள். சஹாபாக்கள் எல்லோரும் அழுதார்கள்.
அல்லது விட்டு சொன்னார்கள், நிச்சயமாக சத்தியமாக அந்த மனிதர் அந்த 2 ரக்காத் சுன்னத்து தொழுகின்ற சந்தர்ப்பத்தை தான் கேட்பார் யா ரசூலல்லாஹ் என்று சொல்கின்றார்கள். இப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார், இந்த சந்தர்ப்பம் உங்கள் எல்லோருக்கும் வழங்கப்பட்டிருக்கிறது, இன்னும் உங்களுடைய உயிர்கள் பறிக்கப்படவில்லையே, இந்த மனிதருக்கு அந்த சந்தர்ப்பம் வழங்கப்படாதே. இப்போது யோசித்து பார்ப்போம், இந்த நிமிடம் நாம் மரணித்து போனால், நம்முடைய கபருடைய வாழ்க்கை ஆரம்பித்தால், மரணம் என்கின்ற வேதனைக்குள் நாங்கள் நுழைந்து விட்டால் எங்களுடைய நிலை என்ன? 2 ரக்காத் சுன்னத்து தொழுவதற்கு நேரம் கிடைத்தால் அதை எடுத்துக் கொள்வோமா, அல்லது இந்த உலகமும் இந்த உலகத்தில் உள்ள அத்தனை சொத்துக்களை நாங்கள் பெற்றுக் கொள்வோமா என்பதை சிந்தித்து பார்ப்போம். அன்புக்குரிய சகோதரர்களை அல்லாஹ் தஆலா அழைக்கிறார், வஅனீபு இலா ரப்பிக்கும் வஅஸ்லிமு லஹு மின் கப்லி அன் யாத்தியகுமுல் அஸாப் சும்ம லா துன்ஸரூன். அல்லாஹ்வுடைய மௌத் என்கின்ற இந்த அஸாப் வருவதற்கு முன்னால் நீங்கள் அல்லாஹ்விடத்திலே மீண்டு கொள்ளுங்கள், அவனிடத்திலே நீங்கள் இஸ்லாத்தை ஏற்று அவனிடத்திலே மீண்டு கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறானே. இப்போது நாங்கள் எல்லோரும் அந்த உணர்வோடு தொழுகைக்குள் செல்வோம். நாம் தொழுகின்ற கடைசி தொழுகையாக இது இருக்கலாம் என்ற உணர்வோடு இன்றைய தொழுகையை நிறைவேற்றி பார்ப்போம். சுஜூதிலே ஏனைய அந்த அசைவுகளிலே ஒவ்வொன்றிலும் மரணத்தை நினைத்து நாங்கள் அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்போம். எங்களுடைய சக்கராத்தை, அந்த ஹபீபுடைய சக்கராத்தினுடைய நிலை அப்படி இருந்தால் நம்முடைய சக்கராத் எப்படி இருக்கும் என்று சிந்தித்து பார்ப்போம். மௌத்துடைய வசனங்கள், மறுமையுடைய வசனங்கள் குர்ஆனிலே இப்பொழுது ஓதப்பட போகின்றன. நாம் பெரும்பாலும் ஓதக்கூடிய இந்த சூறாக்களில் அதிகமாக மறுமையை பற்றி தான் இன்று பேசப்பட இருக்கிற அத்தியாயங்கள். எனவே அதனை சிந்தித்து நம்முடைய கண்களுக்கு முன்னால் கொண்டு வருவோம். நம்முடைய மரணம் எப்படியான ஒரு மரணமா அமைய போகிறது என்பதை சிந்தித்து பார்ப்போம். அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்களுக்கும் ஹுஸ்னுல் மௌத், நல்ல மரணத்தை நசீபாக்குவானாக. சக்ராத்துடைய வேதனை அல்லாஹ் தஆலா குறைத்து அல்லாஹ்வினுடைய திருப்பொருத்தத்தை பெற்றுக்கொண்ட கூட்டத்திலே அல்லாஹ் தஆலா என்னை உங்களை மாற்றி மரணிக்க செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.